ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி பஸ்ஸுக்காக நீங்க காத்திருக்க தேவையில்லை. எம்டிசி சென்னை முழுக்க 616 இடங்கள்ல தரமான மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. சென்னை மாநகராட்சி பேருந்துல பயணம் செய்யக்கூடியவங்களோட வசதிக்காக ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தோட கூடிய நேரலை பேருந்து வருகை அறிவிப்பு பலகைகளை அமைக்கக்கூடிய பணியை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் எம்டிசி தீவிரப்படுத்தி இருக்கு. இதனால பயணிகள் பயணம் செய்யும் விதம் பெரிய அளவுல மாற்றமடையும் இப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் கட்டமா 18 பேருந்து நிறுத்தங்கள்ல செய்யப்பட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமா முடிவடைஞ்சிருக்கு. இப்போ நகரோட 616 இடங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. இனி பஸ் எப்ப வரும் அப்படின்னு வழிமேல் விழி வைத்து நீங்க காத்திருக்க தேவையில்லை. பேருந்துகள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜிபிஎஸ் கருவிகள் மூலமா அந்த பஸ் இப்போ எங்க வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் போர்ட்ஸ்ல துல்லியமா உங்களுக்கு காட்டிடும். இந்த அமைப்போட சிறப்பம்சங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பேருந்து எத்தனை நிமிடங்கள்ல வந்து சேரும் இப்படிங்கிற தகவல், எந்த எண்கள் கொண்ட பேருந்துகள் இந்த நிறுத்தத்துக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான விவரம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகள்லயுமே தகவல் உங்களுக்கு திரையிடப்படுது. முதல் கட்டமா 18 பேருந்து நிறுத்தங்கள்ல செய்யப்பட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமா முடிவடைஞ்சதை தொடர்ந்து நகரோட 616 இடங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. சென்னையோட முக்கிய மையங்களை இணைக்கக்கூடிய வகையில தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன்படி மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய 500 நிறுத்தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிராட்வே, டி நகர், கிண்டி மற்றும் கோயம்பேடு உள்ளிட்ட 71 முக்கிய பேருந்து நிலையங்கள்ல பெரிய அளவிலான திரைகள் அமைக்கப்படும். முக்கிய சந்திப்புகள் அப்புறம் பயணிகள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல இவைகள்லாம் நிறுவப்படுது. சரி, பயணிகளுக்கு இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இது பொதுமக்களோட பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு புரட்சிகரமான மாற்றம் அப்படின்னு எம்டிசியோட உயர் அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா பயணிகள் தங்களோட நேரத்தை திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னும், கூட்ட நெரிசலை குறைக்கவும் பொது போக்குவரத்து மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்கவும் தான் இது உதவுது. இந்த தரவுகள் அனைத்தும் எம்டிசி பஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால பேருந்து நிறுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்க போன் மூலமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். முன்னெல்லாம் சில இடங்கள்ல வைக்கப்பட்ட டிஜிட்டல் பலகைகள் மின்சாரம் அப்புறம் பராமரிப்பு இல்லாம செயலிழந்திருக்கு. இதை தவிர்க்க தான் இந்த முறை மத்திய கண்காணிப்பு மையம் சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் கால் மூலம் இந்த அறிவிப்பு பலகைகள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்குள்ள இந்த 616 இடங்கள்லயும் டிஜிட்டல் பலகைகள் முழுமையா செயல்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன மக்களே, இந்த அருமையான அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.